நல்லா இருந்துச்சுண்ணா படம் பார்க்க நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சீரியல் கில்லர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நல்லா பண்ணியிருந்தார். டேரக்டர் சூப்பராக எழுதியிருக்காரு. புதுசாக இருந்துச்சுண்ணா, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டில் எண்டிங் வந்து ஆனால் நினச்ச மாதிரி முடிஞ்சு, ஆனால் டக்குன்னு முடிஞ்சு எண்டிங். வந்து பார்க்கலாண்ணா, ஃபேமிலியோடவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடவும் வரலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். மூவி வந்து லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லைக் அந்த ட்விஸ்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சோம், இதுதான் கதையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அட் த லாஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃபில் வரும்போது லைக் ஓகே அந்த கில்லர் பற்றி யாருன்றது ரொம்ப எங்களுக்கு எந்துவாக இருந்தது தெரிஞ்சுக்க. ஸோ அட் லாஸ்ட் இவங்களுக்குள்ள கில்லர் இல்லை, ஸோ வெளியில் ஒருத்தன் இருக்கான்றது ஒரு ட்விஸ்ட் பிளாட். அது இல்லை, அது கனெக்ட் பண்ணும்போது நிறைய மூவிஸோட கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது. டைலாக்ஸும் இருக்கட்டும், லைக் எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. லைக் அவங்க சொல்கிற டைலாக்ஸ் இப்போல்லாம் பிரேக்கப்ஸ்லாம் வருதுன்னா ஆடியன்ஸ் கூட அது கனெக்ட் ஆகலை. அவங்க அழுகிற சீனோட நாங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க ஆக்டிங் செம்மையாக இருக்குது. லைக் அவங்க ஹீரோவா நெகட்டிவ்ல வில்லனா அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். பட் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மூவி ட்விஸ்ட்டுன்றது ரொம்பவே நல்லா இருந்தது. பிஜிஎம் அந்த கில்லரோட இன்ட்ரோவில் அந்த அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஸோ அந்த பிஜிஎம்ஸ் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அது மேபி அது த்ரூ அவுட்டாக நிறைய இன்சிடென்ட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அந்த எஃபெக்ட் வந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவங்களோட இன்ட்ரோவில் மட்டும்தான் அது வந்தது. ஸோ அது ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸாக அது நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் லைக் டியூன் அண்ட் பிச்லாம் நல்லா இருந்தது. பட் ரிமெம்பர் ஆகிறதுக்கு மேபி டேக்ஸ் டைம். அது ட்ரெண்டிங்காக ஆகணுன்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஐ திங்க் மூவிஸ்னால் ஃப்ரெண்ட்ஸோட தான், லைக் அது கொஞ்சம் எந்துவாக இருக்கும் நமக்கு. ஓகே, அது ப்ரோ செம்ம படம் ப்ரோ, செம்மையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சஸ்பென்ஸாகவே போகுது, அந்த கொலை யார் பண்ணா அப்படின்றது தெரியாமல் ஒரு சஸ்பென்ஸாகவே கூப்பிட்டு போயிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் அவருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் சும்மா மாசாக போட்டிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு கவினும் ஏதோ பேர் படித்தேன், அது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ நல்லா போச்சு படம், ஃபுல்லாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ப்ரோ. செம்மையாக இருந்தது படம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று. அண்டு படமும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ சாங்ஸ் தான் கொஞ்சம் ஆவரேஜ், மற்றதெல்லாம் பிஜிஎம்ஸ் அந்த ஸ்கிரிப்டு கதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக போயிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் ஒன்றா. ட்ரெய்லர் பார்த்துட்டு நாங்கள் ட்ரெய்லரில் அவ்வளோ ரிவீல் பண்ண மாட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே அவ்வளோ ரிவீல் பண்ணல. ஆனால் போயிட்டு பார்த்தோன்னே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வரும்போது ஃப்ளாஷ்பேக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டாங்க. ஒரு லாஸ்ட் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா கதையே ஒரு வேறு இதுக்கு போயிடுச்சு. நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் கதை பார்த்தா வேறு ஒரு லெவல் போயிடுச்சு. கடைசி முக்கியமாக சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லா விதமான சாங்ஸ், லவ் சாங்ஸ் இருக்குது, க்ரைம் உங்களுக்கு ஃபீல் வரும், எல்லா ஃபீலுமே இருக்குது. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் போயிட்டு பார்க்கலாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட. கடைசி ஒரு 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெயின் கூஸ் பம்ஸே வரும். ஏன்னா அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. அது நான் சொல்லலை, நான் வந்து ஸ்பாயிலர் சொல்லுவேன். ஷாரிக் ஹாசன் நான் வந்து ரியாஸ் கானோட சன் இல்லை ஆக்சுவலாக. நான் வந்து எனக்கு இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக. நான் போயிட்டு பார்த்தேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் வந்து இப்படி பண்ணுவார். நான் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு நடிப்பு. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரியே ஒரு லைட்டாக ஆன்டி ஹீரோ ரோல் மாதிரி இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வில்லங்கத்தனம்லாம் பண்ணிவிட்டு சண்டெல்லாம் போட்டுருப்பாரு. அவன் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் படம் இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு, வேறு இருந்துச்சு ஆக்சுவலாக. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு உட்காந்து நாங்கள் வந்து டைட்டில் கார்டு போடும் போது எங்களுக்கு ஃபீல் ஆனது பிஜிஎம் தான். நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, செம்மையாக இருக்கல, வேறு லெவல் பிஜிஎம் சொன்னேன். இந்த மாதிரி பாட்டு ரேப், அதில் ஒரு ரேப்பில் ஒரு டைட்டில் கார்டு போடும்போது நான் இப்போ அது வீட்டுக்கு போனோடனே அதை போயிட்டு கேட்பேன் திருப்பியும். வீடியோ சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபில்லர் சாங்ஸே கிடையாது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக சூப்பர் படம். முக்கியமாக ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கட்டடிச்சு கூட போயிட்டு பாருங்கள், நல்லா ஒர்த்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்ததுனால என்னடா இது ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு ஆயிடுச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த படமே ஹீரோயின் தான் நல்லா இருந்தது. ரோல் நல்லா இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து வில்லனாகவே மாறிட்டார். ஹீரோயின் தான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஃப்ரெண்ட் ரோலில் வந்து யாருமே அந்தளவுக்கு நம்ப முடியாது. எல்லாருமே செல்ஃபிஷ்னஸாக இருக்காங்க. இந்த மாதிரி யாருமே டக்குன்னு ட்ரெஸ் பண்ணி போயிடாதீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது பிரதர் படம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி படம் இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் படம் நல்லா பிடிக்கும். ஸோ ஜாலியாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். நல்லா பண்ணியிருந்தா பிரதர். அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஷாதிகோட பர்ஃபார்மன்ஸ் சரி,
கூட நடிச்சவங்க கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி புது டீம்னு நினைக்கிறேன், ஆனால் அப்போ அப்படி தெரில, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் பிரதர், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு பிரதர். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும்னா நிறைய பேர் மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து சில பேர் இந்த கமர்ஷியலாக, இது கமர்ஷியலுக்கான படம் இல்லை, மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான படம். நீங்கள் த்ரில்லராக ஒரு படம் பார்க்கணும், இது வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை பிரதர், எல்லா படமும் எல்லோரும் வந்து பார்க்கணும், அதான் ஆசை. நல்ல படங்கள் பார்க்கணும், நல்லா இருக்குது பிரதர். பயங்கரமாக இருக்குங்க, சீரியஸாக பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுனே வருவாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அந்த டாட்ஸ்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, அதான் கடைசி வரைக்கும் அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஸோ சில கதையெல்லாம் நம்ம கெஸ் பண்ணிடலாம், சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்க சொல்லி கெஸ் பண்ணி இல்லை, பார்த்தீங்கன்னா கடைசி ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸும் இருக்குது அந்த படத்தில். ஸோ நீங்கள் அதை போய் இப்போ நான் சொன்னால் அது வந்து லீக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கடைசி பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இது புரியும். ஸோ கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். சொல்லுங்கள். அவர் ஆஸ் யூஷுவல் சூப்பராக கொடுப்பார், டான்ஸ் ஆகட்டும், ஒரு ஆக்டிங் ஆகட்டும், பயங்கரமாகவே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சூப்பராக நல்லா வந்திருக்கு படம் ஆக்சுவலி. ஆமாம் கண்டிப்பாக ஆக்சுவலி இப்போ தான் அவர் டெபியூட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நான் ஆக்சுவலி இந்த படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கூட இருந்து அவர் ஒர்க்கை பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு, நல்லா அவுட்புட்டாக நல்லா வந்திருக்கு தேட்டரில். ஸோ ஆக்சுவலி பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சாங்ஸ் எனக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாங்ஸ் இருக்குது. டைட்டில் ட்ராக் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அனுதினம் சொல்லி ஒரு சாங் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் பாடியிருக்காரு. கண்ணூர் கண்ணலுக்கு ஃபஸ்ட் ஓப்பனிங் சாங் இருக்கும், அதுவும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் வாட்ச் பண்ணுங்கள். வீக்கெண்ட் ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்டாக உங்களுக்கு இருக்கும், போய் வாட்ச் பண்ணுங்கள்.